அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹு வ தஆஅஹு பித்தீன் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய அருள் நிறைந்த இந்த ரமலானுடைய பொழுதில் அந்த ஏக இறைவனுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நன்மைக்கு துணை புரிவோம் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமான நன்மைகளை செய்ய சொல்வதோடு யாரெல்லாம் அந்த நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களோடு இணைந்து அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நன்மையான காரியங்களில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு அதிகமாக வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நன்மையான காரியங்களில் துணை புரிவதற்கு நமக்கு ஏவிய நிகழ்வுகள் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த நன்மைகளில் துணையாக நின்ற மக்களினுடைய மனநிலை என்ன என்பதைத்தான் இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் நன்மை என்பது தேவைதானா, அவசியமா என்பதை அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் நமக்கு சொர்க்கத்தையோ அல்லது நரகத்தையோ தீர்மானிப்பது என்பது நாம் இந்த உலக வாழ்க்கையில் அடைந்திருக்கிற ஈமானிய கொள்கை என்பதை தாண்டி எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம் என்பதை வைத்துத்தான். திருமறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, சிலருடைய வலது கரத்தில் பதிவு புத்தகம் என்பது வழங்கப்படும். யாருடைய வலது கரத்தில் பதிவு புத்தகம் வழங்கப்படுகிறதோ ஃபயகூலு ஹாவு முக்ரவு கிதாபியா, எனது இந்த பதிவு புத்தகத்தை படிப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள். இன்னி லனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த விசாரணை நான் சந்திக்க வேண்டி வரும் என்பதை நான் நம்பிக்கொண்டு இருந்தேன். அவர் சொர்க்கத்திலே இருப்பார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதே நேரத்தில் யாருக்கு இடது கையில் புத்தகம் வழங்கப்படுகிறதோ வம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருடைய இடது கையில் இந்த பதிவு புத்தகம் என்பது வழங்கப்படுகிறதோ அவர் சொல்வாராம், யாழை தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு இந்த பதிவு புத்தகம் வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா. ஒலம் அதிரிமா ஹிசாபியா, யாழை தனி காணத்தில் காலியா, என்னுடைய விசாரணை என்னவாகும் என்று எனக்கு தெரியவில்லையே. இறப்போடு என் உலகத்தில் என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு அடுத்த அந்த மனிதர் உலகத்தில் எதையெல்லாம் பெரிதாக பார்த்தாரோ அதையெல்லாம் மறுமையில் அவர் அற்பமாக பார்க்கிறார். உலகத்தில் பேரு புகழை, ஆட்சி அதிகாரத்தை, அந்தஸ்தை, செல்வத்தை, அதையெல்லாம் மறுமையில் அவர் மட்டப்படுத்தி பேசுகிறார். பாருங்கள், ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, என்னை என்னுடைய செல்வங்கள் பாதுகாக்கவில்லை என்று மறுமை நாளில் நன்மைகளை செய்யாதவர்கள், நன்மைக்கு துணை போகாதவர்கள் ஒரு பெருமளவில் பாதிப்பில் இருப்பார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எதுக்கு அல்லாஹ் பதிவு புத்தகத்தோடு இணைத்து பேசணும்? ஏதாவது இருந்தாதானே அதை கொண்டு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்க முடியும் சொர்க்கத்தை. அல்லாஹ் எவ்வளவு தொழுது இருக்கிறது தெரியுமா, எவ்வளவு நன்மைகளை ஈடுபட்டிருக்கிறேன் தெரியுமா, உன் மார்க்கம் வளர்வதற்காக நான் செய்த உழைப்புகள் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கிட்ட சொல்லி சொர்க்கத்தை பெறுவதற்கு அந்த பதிவு புத்தகம் தான் உதவியா இருக்கும். இவர் தான் ஒரு காரியத்தில் ஈடுபடலையே, நன்மை என்றாலே வேறு ஒரு திசை பக்கம் ஓடி வராச்சே,
அதனால் இவருடைய பதிவு புத்தகத்தை படித்துவிட்டு சொல்கிறார், உலகத்திலே நான் மௌத்தானதோட என் கதை முடிஞ்சிருக்கணும். நான் இங்க வந்து என்னுடைய பணம் என்னை காப்பாற்றவில்லை, என் ஆட்சி அதிகாரம் என்னை விட்டு அழிந்து விட்டது என்று மறுமை நாளில் இப்படி கதறலை வெளிப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். இப்படி ஒரு நிகழ்வு கியாமத் நாள்ல நடக்கிறது அல்ல. ஏன் இங்க சொல்றான் அப்படின்னா, நாம் யாரும் இப்படி ஒரு புலம்பலை வெளிப்படுத்துகிற இடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த நேர பொழுதுகளில் மார்க்கத்துக்காக வேண்டி நாம் என்ன உழைத்தோம், அல்லது உழைப்பவர்களுக்கு துணையாகவாது நாம் இருந்தோமா? இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய காரியம். நாமெல்லாம் இறந்த பிறகு மன்னரையை சந்திப்போம். அந்த மன்னரையில் நடக்கக்கூடிய நிகழ்வை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு காரியத்தை குறித்து நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், ஒரு அடியான் மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு 2 வானவர்கள் வந்து பல கேள்விகளை கேட்கிறார்கள். அதில் பிரதானமான கேள்வி, மா குன்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை குறித்து நீ என்ன கருதி கொண்டிருந்தாய் என்று கேட்கப்படும். யாரை குறித்து? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நமக்காக வேண்டி அனுப்பப்பட்ட இறை தூதர். ஒருவேளை அந்த இறை தூதர் எனக்கு தெரியாது என்றோ, மார்க்கத்தை குறித்து இறைவனை குறித்து எனக்கு தெரியாது என்று ஒருவர் பதிலளிப்பாரே ஆனால், அவற்றை அடுத்து சொல்லப்படுகிற வார்த்தை லா தரைத்த ஒலா தலைத்த, நீ படிக்கவில்லை, படிக்க முயற்சி செய்யவில்லை. ஒண்ணு மார்க்கத்துக்கு நீ போராடி இருக்கணும், போராடுறவங்க கூடயாவது நின்றுக்கணும். நீயும் படிப்பதற்கான முயற்சி செய்யல, எதுக்கு இந்த துனியாவில் நீ வாழ்ந்த? உன் வாழ்க்கையினுடைய நோக்கம் தான் என்ன? அப்ப எந்த ஒன்றுக்கும் பயன் தராத வகையில் இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தது, இதில் எந்த விதமான தேவையும் இல்லை என்று சொல்லி அந்த அடியாருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுவதாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இஸ்லாத்தில் நாம் ஒரு காரியத்தை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நம்மோடு இருப்பதை போன்று காட்சிப்படுத்தப்பட்டாலும் சரி, மரணத்திற்கு பிறகு இவர்கள் யாரும் நம்மோடு இல்லை. நாம் தன்னந்தனியாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ்வை தன்னந்தனியாகத்தான் விசாரணையில் சந்திக்க இருக்கிறோம். நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவருமே அல்லாஹ்வோடு தனிமையில் உரையாடுவீர்கள். உங்கள் இருவருக்கு மத்தியில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள், எந்த ஒரு திரை இருக்காது. அல்லாஹ் கேட்கிற இடத்தில் இருப்பான், நாம் பதிலளிக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். அப்ப எனக்காக வேண்டி நான் என்ன காரியத்தில் ஈடுபட்டேன், என்னை நான் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் என்ன முயற்சிகளில் இருந்தேன், இதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் பொருளாதாரத்தை தேடி நம்முடைய ஆயுள் காலத்தில் ஏறத்தாழ 30-40 ஆண்டுகள் பணத்துக்காக மட்டுமே செலவழிக்கிற இடத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஊர்களில் வாழக்கூடிய மக்களோடு ஒப்பிட்டால் நாம பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய ஈடுபாடு காட்டக்கூடிய இடத்தில் தான் உண்டு. இல்ல அவர்களின் தேவைகள் வேற, எங்களுடைய தேவைகள் வேற. அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகள் வேற, எங்களுக்கு கிடைக்கப்பட்ட, நம்ம என்னத்த காரணம் சொன்னாலும் சரி, அவர்களை விட பொருளாதாரத்தின் மீது அதிக தேட்டத்தோடு நாம் இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை, ஒரு லட்சியம் இருக்கிறது. எந்த அளவிற்கு துன்யாவின் மீது ஒரு லட்சியம் இருக்கிறதோ அதுக்கு சரி நிகராகவாவது மறுமையை குறித்த ஒரு சிந்தனை, ஆழமான ஒரு வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா? அந்த வருத்தம் இல்லாதனுடைய விளைவுதான் நன்மையில் முதல் அணியாகத்தான் நாம் இல்லை, கடைசி அணியாகவும் இல்லை. முதல் அணியாக இல்லைங்கிறது ஒரு பெரிய வேதனையான காரியம் இல்லை. கடைசி அணியிலாவது இருக்கணுமா இல்லையா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு துஆவை சொல்லி தருகிறான். சூரா ஃபுர்கான் 25வது வசனம், அத்தியாயம் ஏறத்தாழ அதுல ஒரு கடைசி 3-2 வசனங்களுக்கு முன்பு அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் அந்த இறையச்சவாதிகள் இப்படி துஆ செய்வார்களாம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذுர்ரியத்தினா குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலும், இது ஆணும் பெண்ணும் கேட்கிற துஆ. ஆண் கேட்ட மனைவிக்கு, பெண் கேட்டால் கணவனுக்கு. இறைவா, எங்கள் வாழ்க்கை துணை விஷயத்திலும் எங்களுடைய சந்ததிகள் விஷயத்திலும் எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியை தா.
அவங்க வாழ்க்கையை பார்க்கறதே மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு நீத்தா. ஒஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இரையச்சவாதிகளாக ஆக்குன்னு அல்லாஹ் சொல்லி தரல. இரையச்சவாதிகளுக்கு தலைவர்களாக எங்களை ஆக்கு. அவன் என்கிட்ட இருந்து பாடம் படிக்கணும். ஒரு இரையச்சவாதி எப்படிதான் இருக்கணும், இந்த ஆள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்மை பார்த்து பல மக்கள் பாடம் பெறுகிற அளவிற்கு எங்களை இறைவா நீ ஆக்கு என்று திருமறை குர்ஆனில் ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நன்மையில எங்க நிக்கணும்னு சொல்றான்ல, பின்னாடி நில்லுன்னு சொல்லல. பின்னாடி நின்றா கூட மறுமையில தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் உன் முயற்சி எங்கதான் இருக்கணும், நன்மையில் முதல் அணியில் நின்று. எல்லோரும் பார்த்து பொறாமைப்படுகிற இடத்தில் நில்லு. எல்லோரும் பார்த்து உன்னை நெருங்குகிற இடத்தில் நில்லு. உன்னை போன்று வாழ வேண்டும் என்று தன் வாழ்க்கையை செதுக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மற்றவர்கள் பாடம் பெறுகிற இடத்தில் நீ இரு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்ப துன்யாவை நீங்கள் பாருங்கள். நம்முடைய சொந்த ஊர்களில் நம்முடைய உடன் பிறந்தவர்களோ அல்லது எதிர் வீடு பக்கத்து வீட்டைக்காரர்களோ வீடு கட்டி விட்டார்கள், கார் வாங்கி விட்டார்கள், அல்லது இன்ன பிற உலக லாபத்தை பெற்று விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைத்தால் நாம என்ன ஏப்ப சாப்பையா, நம்ம என்ன இழிச்சலாயனா, அப்ப நம்மளே எதையாவது வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் கடனை பெற்றோ இருக்கிற நகையை விற்றோ அடுத்தவர்கள் முன்னால் என்னை நான் பகட்டுக்குரியவனாக காட்ட வேண்டும் என்பதற்கு அந்த பொருளாதாரத்தில் ஒரு போட்டியை வெளிப்படுத்துகிறோம். ஒரு பொறாமை வருது. அல்லாஹ்வுடைய ரசூலும் பொறாமை படுங்கன்னாங்க. ஆனா எதிர்பட சொன்னார்கள் என்பதுதான் இங்க வேடிக்கையான காரியம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், லா ஹஸத இல்லா ஃபிஸ்னத்தைன், இரண்டு காரியங்களை தவிர வேறு எதிலும் பொறாமை என்பது கூடாது. நீங்க பொறாமைன்னு பட்டா ரெண்டு விஷயத்துக்கு படுங்க. அது ரெண்டு காரியம் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலை தெளிவுபடுத்துகிறார்கள். வேற எதுவுமே கிடையாது. அந்த இரண்டு காரியம், ஒரு அடியார் திருமறை குர்ஆனை படிக்கிறார், இரவு நேரங்களில் ஓதுகிறார், அதை ஓதுவதன் மூலம் இரவு தொழுகை நிறைவேற்றுகிறார். மொத்தத்துல குர்ஆனை படித்தார், வழிபடுகிறார். இவரை பார்த்து பொறாமப்படுங்க. நான் அவர் வருஷம் முழுக்க தொழுகிறார், நீங்க ரமலான் முழுக்க தொழுவீங்களா இல்லையா பொறாமப்பட்டா? அல்லது அவர் ரமலான் முழுக்க தொழுகிறார், நீங்க அந்த லைலத்துல் கத்ர் இரவுன்னு அந்த 5 இரவு தொழ மாட்டீங்களா? யார் ஒருவர் திருமறையை படித்து அதை செயல்படுத்தி இரவு வழிபாட்டில ஈடுபடுகிறாரோ அவரை பார்த்து பொறாமைப்படுங்கள். கார் வாங்குறவனை பார்த்து பொறாமைப்படாதீங்க. சொத்து வாங்குபவனை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். இரண்டாவது நபராக நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நபரிடத்தில் அல்லாஹ் அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து வைத்திருப்பான். இவர் நல்வழியில் செலவழிப்பார். தனது சொந்த பந்தங்கள், விதவை பெண்கள், ஏழை மக்கள், அனாதை சிறார்கள், சிறுமிகள், எந்தெந்த வகையில் பொருளாதாரத்தை இழப்பது அது மறுமையில் எனக்கு பெரும் பாக்கியமாக அமையும் என்பதை தேர்வு செய்து இவர் நன்மையில் ஈடுபடுவார். தான தர்மங்களை அள்ளி இறைப்பார். பணம் சேர்க்கறதுல பொறாமைப்பட சொல்லல ரசூலுல்லாஹ், பணம் செலவழிப்பதில் பார்த்து பொறாமைப்படுங்க. அவன் எப்படி செலவழிக்கிறான் பாத்தியா? இங்க இருந்து போற மாதிரியே போகும், மறுமையில் அது அத்தனையும் வரவு. அவன் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து பொறாமப்படு நாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். நபிகளார் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 2 நபி தோழர்கள், 2 பேருக்கும் தோட்டங்கள் இருக்கிறது, பக்கத்து பக்கத்து தோட்டம். இந்த ஒரு தோட்டத்துக்குரியவர் தன்னுடைய நிலத்தில் என்னன்னா ஒரு பெரிய அளவில் வேலி அமைத்து கொண்டு வருகிறார். தனக்குரிய இடத்தை அவர் வேலி எல்லாம் அமைத்து அதை உறுதிப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் பக்கத்து தோட்டத்துக்காரருடைய ஒரு மரம், அந்த மரத்தையும் சேர்த்து இவர் தன்னுடைய தோட்டமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இவருடைய விருப்பம். காரணம், அதையும் சேர்த்துட்டு இந்த தோட்டம் ஒரு முழுமை பெற்றதா அமைஞ்சிடும். இப்ப என்ன பண்றாரு, பக்கத்து தோட்டத்துக்காரர்கிட்ட போய் கேட்கிறார், இந்த ஒரு மரத்தை எனக்கு நீ தந்துட்டா நல்லா இருக்கும், என்ன பேமெண்ட் அதை நான் கொடுத்துறேங்கிறார். அவரு சொல்றாரு, இல்ல நான் கொடுப்பதா இல்ல, எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. பொதுவா சில மக்களுடைய மனநிலையை பாருங்க, நம்மகிட்ட அந்த பொருள் தேவை, நம்ம பயன்படுத்தவே மாட்டோம், சும்மா கிடக்கும். இன்னொருத்த அந்த பொருளின் பக்கம் தேவை உடையவனாக இருக்கும் போதுதான் அது நமக்கு தேவைங்கிற மாதிரி தெரியும். நான் கொடுக்க மாட்டேன், நீ பயன்படுத்தவ போற, பயன்படுத்தலன்னு கொடுத்துட வேண்டியதானே, இல்ல வேண்டாம், நீ நல்லா இருந்துட்டேன்னா
அந்த அளவுக்கு ஒரு எண்ணம். இது மாதிரியான ஒரு சில காழ்ப்புணர்வு என்பது மக்கள்கிட்ட உண்டு. அந்த மனிதர்கிட்ட ஏறத்தாழ அப்படித்தான் அந்த சிந்தனை இருக்கு. நான் இந்த மரத்தை உனக்கு தருவதாக இல்லை. நபி கிட்ட இந்த செய்தி போகுது. ரசூலுல்லாஹ் அந்த தோட்டத்துக்குரியவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த மரத்தை எனக்கு வாங்கி தந்தா நல்லா இருக்கும். அப்ப நபி சிபாரிசு செய்கிறார்கள், நீ அந்த மரத்தை கொடுத்துறப்பா, அவர் என்ன கொடுக்கிறாரு வாங்கிக்க, அல்லது மேல அதிகமா கூடுதல் குறைவா நீ பேசிக்க, கொடுத்துற வேண்டியதான மரத்தை அப்படிங்கிறாங்க. அவர் கொடுப்பதாக இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறார்கள், நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, பொருளாதாரத்தை வாங்கிக்க, மறுமையில் சொர்க்கத்தில் உனக்கு ஒரு மரத்தை அல்லாஹ் தருகிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? மரம் கிடைக்குன்னா எனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்படிதானே? இடம் உறுதியாயிடுச்சுல. சொர்க்கத்தில் நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கப்படுகிற இடம் கிடைப்பது இருக்கிறது, ஹைரும் மின் துன்யா வமா ஃபீஹா, உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்ததுங்கிறாங்க. அப்ப அப்படி ஒரு வாய்ப்பு ஒரு மரம் கிடைக்கிற அளவுக்குனாலே அது நமக்கு சொர்க்கத்துல உறுதி ஆயிடுச்சு. அவர் என்ன நினைக்கிறாரு, சொர்க்கத்தை வேற வழி வாங்கிக்கலாம், இந்த வழியில் தான் வாங்கணுமா? கிடையாது. இல்ல அல்லாஹ்வின் தூதர் இந்த மரத்தை விட்டு கொடுக்கறதா இல்லைன்ட்டார். இவ்வளவு காரியங்களையும் கேட்டுக்கொண்டு ஒரு நபித்தோழர் அவர் தன்னுடைய தோட்டத்தை அந்த ஒரு மரத்துக்குரியவர்கிட்ட போய் கேட்கிறார், இந்த ஒரு மரத்தான பிரச்சனையே, இந்த மரத்தை எனக்கு தந்துரு, நான் உனக்கு என் தோட்டத்தை தருகிறேன். அதுலதான் இவருடைய வசிப்பிடம் இருக்கு. இவர் வீடு, இவர் பொருளாதாரம் எல்லாமே அந்த தோட்டத்துக்குள்ள. நாளைக்கு இந்த தோட்டத்தை இழந்துட்டார் அப்படின்னா இவர் நடுத்தருதான். இது ஏறத்தாழ உண்மை. அப்ப இந்த தோட்டத்தை தரணும்னா அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன நற்செய்தியை விட இவர் சொன்ன நற்செய்தி பெருசா இருந்திருக்கு இவருக்கு. ரசூலுல்லாஹ் சொர்க்கம் கிடைக்குன்னாங்க, சொர்க்கத்தை நம்ம கண்ணால பார்க்கல இல்ல, ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் படி நம்ம கைக்கு வரல இல்ல, அனுபவிக்கணும்னா குறைஞ்ச நம்ம செத்தாதானே அனுபவிக்க முடியும். இங்க சாகிறதுக்கு முன்னாடி அனுபவிக்கலாமா இல்லையா? அவர் கண் எதிரில் தெரிகிற ப்ராப்பர்ட்டியை தான் பாக்குறாரு. இது இந்த டீல் நல்லா இருக்க, அப்ப அந்த தோட்டத்தை எனக்கு தந்துருங்க, இந்த மரத்தை நீங்க வாங்கிக்கங்கன்றார். மரத்தை வாங்கி அதை யாரு கேட்டாரோ அந்த நபர்த்தை இவர் விட்டு கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட நடந்த தகவலை சொல்கிறார்கள். உண்மையில் இப்படி ஒரு காரியங்கள் நடத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மரத்தின் பக்கம் அவருக்கு அவ்வளவு பெரிய தேவையா? கிடையாது. மரம் இருந்தாதான் வாழ முடியுங்கிற நிலைமையா? கிடையாது. ஆனா ஏன் இந்த மரத்தை வாங்கி அவர் கொடுக்கணும்னு இவர் நினைச்சார் அப்படின்னா, எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நற்செய்தி எனக்கு திரும்புமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த தோட்டத்தை ஒரு மரத்துக்காக வேண்டி விற்று அந்த ஒரு மரத்தையும் யாருக்கு தேவை அந்த நபர்கிட்ட கொடுத்துட்டு நபியிடத்தில் நற்செய்திக்காக போய் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மரத்துக்கு நீங்க ஆசைப்பட்டு செஞ்சீங்க, கண்ணெட்டுகிற தொலைதூரம் வரைக்கும் சொர்க்கத்தில் உங்களுக்காக மரம் நடப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த நற்செய்தியை கேட்டுட்டு அவருக்கு அளப்பரிய பிரியம். நேர தன்னுடைய மனைவி இடத்தில் சொல்லுகிறார், சென்று அபு தஹ்தா இவருடைய பெயர், உம்மு தஹ்தா என்பது அவருடைய மனைவியின் பெயர். தன்னுடைய மனைவியை அழைத்து சொல்லுகிறார், நான் இந்த தோட்டத்தை சுவனத்துக்கு பகரமாக விலை பேசி விட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த விலை பேசின இந்த தகவல் எல்லாம் சொல்லல, தோட்டத்தை கொடுத்துட்டேன், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படிங்கிறாங்க. உம்மு தஹ்தா என்ற அந்த அம்மையார் சொல்றாங்க, ரபியல் பை, இந்த வியாபாரம் ஒரு அற்புதமான வியாபாரம், வேற எதுக்கு கொடுத்ததுனால நமக்கு மண்ணுக்கு அப்புறம் கிடைக்காது, நம்ம கண்ணு போனதுக்கு அப்புறம் கிடைக்க போறது இல்லை, ஆனால் நீங்கள் சொர்க்கத்துக்காக வாங்கி விட்டீர்கள், அற்புதமான ஒரு வியாபாரம் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறுகிற இடத்தில் உம்மு தஹ்தா என்கிற அந்த அம்மையார் இருந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுல நமக்கு பெரிய தியாகம் யாருடைய தியாகம் தெரியுமா? அபு தஹ்தா பெரிய தியாகின்னு தெரியும். உண்மையில மாற்று கருத்தே கிடையாது. ஒத்துழைப்பு தரலன்னா அந்த குடும்பமே அங்க செதஞ்சிருக்கும். நீங்க மறைமுகமாக யோசிச்சு பாருங்க, உம்மு தஹ்தாவினுடைய தியாகம் அபு தஹ்தாவினுடைய தியாகத்தை விட ஒரு படி மேலதான். இங்க நடந்த சம்பவம் எதுவுமே தெரியாது, இங்க என்ன நடந்துச்சு, எதுக்காக கொடுத்தாரு, இது அவர் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் உட்காந்து யோசிச்சா இருக்க மாட்டாரா? தோட்டத்தை கொடுப்போம், இதனால கிடைக்கிற லாப நஷ்டம் என்ன, துன்யால கிடைக்கிறது என்ன, ஆகிரத்துல கிடைக்கிறது என்ன, எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. இங்க யோசிக்கிறதுக்கான நேரமே கிடையாது உம்மு தஹ்தாக்கு. இப்படி கணவர் சொல்லுகிறார், இந்த தோட்டத்தை சொர்க்கத்துக்கு பகரமாக விற்று விட்டேன், அற்புதமான ஒரு வியாபாரத்தை செய்து விட்டீர் கணவரே, வாங்க புறப்படுவோம். நான் நன்மைகளை செய்கிறதுக்கு ஒரு சில நபர்கள் உண்டு, துணைக்கான நபர்கள் இல்லாமல் போயிட்டாங்கன்னு வைங்க, அந்த நன்மை செய்கிற நபர்கள் காலப்போக்கில் மாயமாகி விடுவார்கள், மௌத்தாகி விடுவார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய விசாரணையாக இது பார்க்கப்படும். இவங்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லுகிற இடத்தில் இருந்தார்கள்,
ஒத்துழைப்பு தருகிற இடத்தில் நீங்க ஏன் இல்லைன்னு நல்லா கேட்பான். இந்த மார்க்க கல்வி எல்லாரும் கத்துக்கல சொல்றானா? கிடையாது. மார்க்கத்தின் அடிப்படை கல்வி எல்லாருக்கும் வேணும். ஒரு உதாரணத்துக்கு எப்படி தொழுவணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆலிம்சாக்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு தெரியாதுன்னா நம்ம அந்த தீன சரியா விளங்கலன்னு அர்த்தம். எப்படி தொழுவணும், எப்படி நோன்பு வைக்கணும், இது அடிப்படையா தெரியணும். ஹஜ்ஜுங்கிறது வாழ்நாள ஒரு முறை பண்ணக்கூடிய காரியம், தெரியணுங்கிற அவசியம் இல்லை. போகும்போது கேட்டுக்கிட்ட போதாதா, எப்படிங்க ஹஜ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணி முடிஞ்சு போச்சு. சில காரியத்தை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சில காரியத்தை கண்டிப்பாக நாம் புரிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு யாரை அனுப்ப சொல்றான் தெரியுமா? ஒட்டுமொத்தமாக புறப்படாதீங்கிறோம். மார்க்கத்தை கற்றுக்கொள்ள எல்லாரும் கிளம்பாதீங்க, வீட்டுல 4 பிள்ளைகளுக்கு 4 பிள்ளையும் அனுப்பாதங்கிறான். குடும்பமா சேர்ந்து, ஊரா சேர்ந்து, தெருவா சேர்ந்து எல்லாரும் புறப்பட்டு போயிடாதீங்க. ஒரு சாரார் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள போகட்டும், திரும்பி வந்து கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர்கள் எச்சரிக்கை செய்யட்டும். அப்ப வந்து எச்சரிக்கை செய்பவர்களுக்கு பிரச்சனை வருமா வராதா? கண்டிப்பா வரும். தீனை மக்கள் மத்தியில பரப்புகிற இடத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருமே சொல்லாலான செயலாலான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுவார்கள். ஆதம் நபி தொட்டு கியாமத் நாள் வரைக்கும் இதான் நிலைமை. அப்ப கற்றுக்கொள்ளாத இன்னொரு கூட்டம் இருக்குல்ல, நீங்க உதவி செய்யுங்கிறது அதுக்கான அர்த்தம். போனவன் கத்துக்கிற போனா அவன் வந்து மார்க்கத்தை பரப்புறான். மார்க்கத்தை பரப்பக்கூடியவனுக்கு நீ என்ன உதவி செய்தாய்? இது முக்கியமான விஷயம். படிச்சது அவன் தான், பேசுறது அவன் தான், பிரச்சாரம் பண்றது அவன் தான். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருப்போம்னா நாம அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை எதிர்பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்தை எதிர்பார்க்கறதுல ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா? உண்மையிலே நம்ம வந்து நபிகள் பெருமகனாரை போன்று உழைத்திருந்தால் கூட சொர்க்கத்தை வாங்குறது நியாயமே கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா இந்த துன்யாவில் அல்லாஹ் கொடுத்த அருளுக்கே நம்ம போதிய நன்றி செலுத்தி இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் உண்மையில் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நம்ம கிட்ட ஏதாவது நன்மை இருக்கணும்ல. எதையாவது கொண்டு போய் அல்லாட்ட சொல்லி காட்டி, அல்லாஹ் இன்னென்ன காரியங்கள்ல நான் என்னுடைய உழைப்பை நான் போட்டிருக்கிறேன், எனக்கு நீ சுவனத்தை தாய் இறைவான்னு கேட்கிற அளவுக்காவது குறைந்தபட்ச ஒரு நன்மையை கொண்டு போகணும். நன்மையை வச்சு சொர்க்கம் இல்லை, அல்லாவின் அருளை வைத்துதான் சொர்க்கம். கொஞ்சத்தை நெஞ்சத்தையாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா அல்லாட்ட? அப்படி சேர்க்க வேண்டும் என்றால் நாம போய் இப்ப ஆலிம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம போய் இப்ப பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சாரம் செய்பவர்களுக்கு குறைந்தபட்சம் துணையாக நின்றாவது அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பக்கத்துல நிக்கிறதுக்கு கூலி கிடையாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது எவ்வளவு பெரிய கூலியாக அது மாறும் தெரியுமா? சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி. இங்க வந்திருக்கிற மக்கள் இப்ப நம்ம எல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஜமாத்தாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு நன்மைகளை ஏவக்கூடியதாக இருந்தாலும், மக்கள் மத்தியில் விளையக்கூடிய எந்த ஒரு தீமையை அறுத்தெறிவதாக இருந்தாலும் ஒரு கூட்டமைப்பாக செயல்படுகிறோம். சமுதாயத்தில் வந்து போதை பழக்கம் அதிகமாகுது, அதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம். அல்லது இப்ப ரமலான் மாசம் வருது, இரவு தொழுகை நடத்தணும், சொற்பொழிவுகள் நடத்தணும், மக்களுக்கு குர்ஆனுடைய போதனைகளை கொண்டு போய் சேர்க்கணும், எதையோ ஒரு நன்மையை வளர்க்க ஆசைப்படுகிறோம், அல்லது ஒரு தீமையை அழிக்க நாம முற்படுறோம். இது மாதிரி ஒரு கூட்டமைப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற கூலி என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சில செய்திகளை நான் சொல்றேன் பாருங்க. நபிகள் பெருமகனார் ஒரு யுத்த களத்தை முடிச்சுட்டு திரும்பி வராங்க. யுத்த களத்தில் எல்லோரும் ஈடுபடல. ரசூலுல்லாஹ் காலத்துல அத்தனை பேருக்கு அழைப்பு உண்டு. யாருக்கு அழைப்பு இல்லைன்னு கேட்டா பெண்களுக்கு கிடையாது, சிறுவர்கள் முதியவர்களுக்கு கிடையாது, நோயாளிகள் ஊனமுற்றோர்களுக்கு கிடையாது. இவங்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் ஜிஹாதுக்கு இவங்க எலிஜிபிள் இல்லை, தகுதி பெற்றவர்கள் இல்லை. யாரெல்லாம்? பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள், ஊனமுற்றோர்கள், நோயாளிகள். இந்த 5 பேர். இதை தாண்டி ரசூலுல்லாஹ் சில பேரை நியமனம் பண்ணுவாங்க. இப்ப இந்த 5 தாண்டி இந்த ஊருக்கு சில பேர் ரெப்ரசன்டேட்டிவா வைக்கணும். இல்ல நம்ம இல்லாத நேரத்தில் யாராவது வந்து என்ன பண்ணிடுவாங்க, மக்களுக்கு நோவினை தந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சில பேரை அதுக்கு நியமனம் செய்வார்கள். இவங்களை தவிர்த்து யுத்த களத்துக்கு யாரும் வராமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் வந்துடணும். ரசூலுல்லாஹ் ஒரு முறை யுத்த களத்தை முடிச்சுட்டு திரும்பி வராங்க. ஊர் எல்லையை நெருங்குகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், உங்களோடு யாரெல்லாம் யுத்த களத்தில் ஈடுபட்டு கையை இழந்து, காலை இழந்து, இரத்த காயங்களோடு, சில பேர் உயிரையும் இழந்து, பசி, தாகம், கடும் குளிர், வெயில், இவ்வளத்தையும் சமாளிச்சு இவ்வளவு நேரத்தை நீங்க எவ்வளவு நன்மை அடைஞ்சீங்களோ அத்தனை நன்மையுமே
மதீனா நகரத்தில் யுத்த களத்தில் ஈடுபடாதவர்களுக்கும் கிடைக்கும் நாங்க சொல்லலாம். அது எப்படி கிடைக்கும்? அகல் யுத்தத்தினுடைய குளிர் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபு சுஃபியான் என்ன செய்கிறார்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இரவு நேரம் கட்டும் குளிர்ல எந்திக்க முடியலங்கிறாங்க சஹாபாக்கள். பிற்காலத்தை அறிவிக்கும் போது எந்திக்கவே முடியல. அங்கிருந்து எந்திரிச்சு நடந்து ஒரு எல்லையை தாண்டி எதிரியை போய் பார்த்துட்டு திரும்புறது பெரிய விஷயம். யாருமே எந்திக்கல, யாருமே முற்படல. அவ்வளவு கடுமையான குளிர், பகல் நேரத்தில் அவ்வளவு கடுமையான வெயில், கடுமையான பசி, எவ்வளவோ பெரிய சிரமத்தை அனுபவித்தார்கள். இவர்களின் கூலி யாரு கிடைக்குமா? மதீனா நகரத்தில் உள்ளவர்கள் கிடைக்கும். நான் யுத்த காலத்துக்கு வரல, அவங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. எப்படி கிடைக்கும்? அவர்களும் யுத்த காலத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டவங்க, ஆனால் வர முடியாமல் இருந்து விட்டார்கள். அவங்களால வர முடியல. ஒருவேளை அல்லாஹ் வருவதற்கு அனுமதி கொடுத்தாலும் உடனே ஓடி வந்துருவாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்கிற கண் தெரியாதவர் நபிகளாட்ட பலமுறை வந்து கேட்டாங்க, எங்களை எப்படியாவது யுத்த காலத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னாங்க. ரசூல்லா காலத்தில் நடைபெற்ற பெரும் யுத்த காலத்தில் கடைசி யுத்த காலம் தபுக். ஒரு பெருங்கொண்ட தொலைதூரம், அது ஒரு கற்பனை கெட்டாத அளவுக்கு ஒரு தூரத்துக்கு நடந்து போகணும். ஒரு வாகனத்துக்கு 3 பேர் விதமாக ஏறி 2 பேர் மேல உட்கார்ந்து ஒருத்தர் நடந்து, அதெல்லாம் ஒரு பெரிய சிரமத்துக்கு மத்தியில் உள்ள ஒரு யுத்தம். சில ஏழை மக்கள் வராங்க ரசூலாட்ட, எங்களையும் கூட்டு போங்கிறாங்க. இப்ப நபிக்கு என்ன பிரச்சனை? பத்ர் மாதிரி இடம் இல்லை, நடந்து போன ஒரு நாள்ல போயிடலாம், ஒரு 2 நாள், அந்த வேலை இல்லை. மாச கணக்கில் தூரம் நடந்து போக முடியாது. உங்கள்ட்ட வாகனம் இருக்கதா கூட்டு போறோம், இல்ல அல்லாஹ்வின் தூதர் வாகனம் கிடையாது, கூட்டு போக முடியாது. வந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா கண்ணீர் வடிச்சுக்கிட்டே போறாங்க. ஒரு இஃப்தாருடைய நிகழ்ச்சி, ஒரு சஹருடைய நிகழ்ச்சி, அல்லது நம்ம சொந்த ஊர்ல ரேஷன் கடையில வந்து ஒரு 3000 கொடுக்கப்படுது பொங்கல் பரிசாக. நமக்கு தகவல் தாமதமா தெரியுது, போறோம், இல்லங்கன்ட்டாங்க. எப்படி இருக்கும்? சஹாபாக்களுக்கு வந்த கண்ணீரை விட நம்ம கண்ணீர் பெருசா தான் இருக்கும். 3000 போயிடுச்சு இல்ல, நம்ம கண்ணீர் அதை விட பெருசா கூட இருக்கலாம். சஹாபாக்கள் கண்ணீர் வடித்து விட்டு திரும்பினார்கள். தங்களுக்கு யுத்த களத்தில் இடம் கிடைக்கல. யுத்த களம் எப்படிங்க இருக்கும்? போன உடனே எதிரிகளும் நம்மளும் கை கொடுத்து, நம்ம கொண்டு போன உணவு பண்டத்தை அவன்கிட்ட கொடுத்து, அவன் கொண்டு வந்த உணவு பண்டத்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு கடைசியா சலாம் சொல்லி கட்டி அணைச்சிட்டு வர்ற ஒரு காரியமா? போனால் திரும்புவோமாங்கிறது கேள்விக்குறி. திரும்பினாலுமே சுகமா திரும்புவோமாங்கிறது இன்னொரு கேள்விக்குறி. அகல் யுத்தம் முடிஞ்சது, பல பேர் திரும்பினாங்க. சாதுபின் மாதரத்திலானவங்க கையில் அடிபட்டவராக திரும்பினார். கொஞ்ச நாள் கூட வாழல, ஆள் வஃபாத். அப்ப கை போய் கால் போய் அப்படி திரும்பி என்ன பயன் இருக்கு? அடுத்த யுத்த காலத்துக்காக நம்ம உதவியா இருப்போமா? சமுதாயத்துக்கு உதவியா இருப்போமா? குடும்பத்துக்கு உதவியா இருப்போமா? ஏறத்தாழ மோசமான ஒரு காரியம் யுத்த களம். அதில் வந்து ஈடுபட முடியவில்லை என்று அவர் திரும்புகிறார். அந்த ஏழை மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். இதே யுத்த களத்துல 600 ஒட்டகங்களை தர்மமாக செய்தவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார். நபிகளாரினுடைய 2 மகளை ஒன்றுக்கு பின் ஒன்றாக 2 மகளை திருமணம் முடித்தவர், சொர்க்கவாசி. 600 ஒட்டகத்தை தர்மம் பண்ணியிருக்காரு இவர். இவர் பேர் அல்லாஹ் என்ன சொல்லல, குர்ஆன்ல பேசல. சொல்லணும்ல, இதே யுத்த களத்தில் 600 ஒட்டகங்களை உஸ்மான் இப்னு அஃபான் தர்மம் செய்தார்னு நல்லா பேசணும், பேசல. எந்த தர்மமும் பண்ணாம யுத்த களத்தில் ஈடுபட முடியலையேன்னு அழுதுகிட்டு ஒரு கூட்டம் போகுது. அதை அல்லாஹ் சூரா தௌபாவில் பேசுகிறான். தஃபீது மின தம்இ ஹஸனன் அல்லாஹ் யஜிஉ மா யுன்ஃபிகூன். தங்களால் எந்த ஒரு தர்மமும் செய்ய முடியவில்லை என்று கண்களில் கண்ணீரை வடித்துக் கொண்டு ஒரு கூட்டம் திரும்பி செல்கிறார்கள். அவர்கள் மீது குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசணும். ஒண்ணுத்தையுமே கொடுக்கல, கொடுக்க இல்லையேன்னு அழுதுகிட்டு ஒரு கூட்டம் போகுது. அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். 600 ஒட்டகத்தை இதே யுத்த களத்தில் கொடுத்து தானும் யுத்த களத்தில் ஈடுபட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹ் பேசல. இங்க விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு பெருசா கொடுத்தீங்க, எவ்வளவு சிறுசா கொடுத்தீங்கிறது இல்ல, என்ன நீயத்தை கொடுத்தீங்கிறத முக்கியம். ஒரு கூட்டம் பாலஸ்தீனத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இதே இறை மார்க்கத்துக்காக, சொந்த தேசத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் பெரும் செல்வ செழிப்பில், இந்த நாட்டில் இருக்கலாம், வேற மற்ற அரபு நாடுகள்ல இருக்கலாம். அவன்கிட்ட இருக்கிற பணத்தை என்றதுக்கு கூட அவன் ஆயுள் காலம் இருக்காது, அந்த அளவுக்கு அவன்கிட்ட பணம் இருக்கு. அவ்வளவு பெரிய செழிப்பில் இருக்கிறான். செழிப்பில் இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. தனக்கு வந்து என்னன்னா கண்ணீரை துடைக்க நாள் கிடையாது. ஏதாவது ஒரு நாள் லீவுன்னு கிடைச்ச கண்ணீர் துடைக்கலாம்ல, அப்படி ஒரு நாளே அவங்களுக்கு கிடையாது. தினம் தினம் கண்ணீரை துடைப்பதற்கு கூட கரம் இல்லாத வகையில் வாழுகிற ஒரு கூட்டம் உண்டு. இந்த விஷயம் என்னன்னா, யார் எப்படிப்பட்ட இடத்தில் வாழுகிறார்கள் என்பது அல்ல முக்கியம். நீங்கள் என்ன நீயத்தோடு வாழுகிறீர்கள், உங்களால் இயன்றதில் எதை நீங்கள் செய்தீர்கள். இல்ல என்னால எனக்கு கண்ணு தெரியாது, என்னால தொழுவ முடியும், நோன்பு வைக்க முடியும், அதுதான் கரெக்ட். அவங்களால அது மட்டும் தான் பண்ண முடியும், உழைக்கவே முடியாத.
மனைவிக்கே உழைக்க முடியாது, மார்க்கத்துக்கு என்ன உழைக்க போறாரு? முடியாது, இயலாது. மிஞ்சி மிஞ்சி போன பள்ளிவாசலை கொஞ்சம் தொலை வைக்கலாம், பாங்கு சொல்லலாம். இல்லை எனக்கு கை கால் கிடையாது, அவரால் என்ன செய்ய முடியும்? உட்கார்ந்துக்கிட்டு தொழ முடியும், சின்ன சின்ன வேலைகளை தான் பார்க்க முடியும். ஆனால் எனக்கு கையும் இருக்கு, காலும் இருக்கு, கண்ணும் இருக்கு, உடல் உறுப்பும் இருக்கு. நான் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி உழைத்த காரியம் என்ன? உழைத்தவர்களோடு துணை நின்ற காரியங்கள் என்ன? அதைத்தான் நாம யோசிக்கும். ஒருத்தர் அவர் மார்க்கத்துக்காக உழைக்கிறார், எங்களால் அப்படி பேச முடியாது, எங்களால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, எங்களால் இப்படியான நிகழ்வுகளில் ஈடுபட முடியாது, நீங்க செய்யுங்க, நாங்கள் உதவியாக கூட நிக்கிறோம், அப்படியா நின்றுக்கலாம்ல? சரி, அப்படி நின்னா கூலி உண்டா எங்களுக்கு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, சில மக்களால் இங்க வர முடியல, வரணுங்கிற நியத்தோட இருக்கிறாங்க, அவங்களால வர இயலல, கூலியில 2 பேரும் சமம் தான். நீங்கள் கையில அடிபட்டீங்க, காலில் அடிபட்டீர்கள், எத்தனையோ பல வகையில் பாதிப்படைந்தீர்கள், அவ்வளவுத்திலே அவங்களுக்கு இடம் இருக்குன்னா. இன்னொரு சம்பவம் பாருங்க, சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் சென்று விடுவார்கள். இப்ப இந்த சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்கல்ல, இவங்க சொர்க்கத்துக்குள்ள சுத்தி பாக்குறாங்க, எல்லா இடமும் எல்லா மக்களையும் பாக்குறாங்க, அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். நம்ம சொர்க்கத்துல தரம் குறைந்த இடத்துக்கே போனால் நபியை பார்க்க முடியும், நபி கூட வாழ முடியாது. 2 வேற. ஒவ்வொரு ஜும்மா நாள்ல என்ன செய்வான், முழு சொர்க்கவாசிகளை ஒரு இடத்துல ஒன்று திரட்டி அவங்களுக்கு மத்தியில் ஒரு கான்வர்சேஷனுக்கு ஒரு சூழ்நிலையை எல்லாம் உருவாக்கும், பேச்சுவார்த்தைக்காக. அதை தாண்டி அந்த மார்க்கெட்ல வேற என்ன நிகழ்வு இருக்குது, ரசூலுல்லாஹ் அதை உடைக்கல, சஸ்பென்ஸ் அல்ல, மறுமை நாள்ல நமக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் காட்டுவான். அப்ப எல்லா மக்களையும் பார்க்க முடியும். சில சொர்க்கவாசிகள் சொர்க்கம் போனதுக்கு அப்புறம் உலகத்தில் தங்களோடு இருந்த மக்கள் அங்க காணும்னு வேதனைப்படுறாங்க. நம்ம கூட இருந்த ஆட்களாச்சே, இல்ல நம்ம கூட தொழில் செய்ய வந்தாங்களே கடலை தாண்டி, எல்லாம் வேற வேற மாவட்டம், வேற வேற ஊரு, ஆனால் இங்க நம்மளை தொழில் ஒன்று சேர்த்ததை விட மார்க்கம் ஒன்று சேர்த்தது. இப்படியெல்லாம் நம்ம மார்க்கத்துக்காக ஒன்று இணைந்தோமே, அப்படியான இந்த அப்துல் காதரை காணுமே, அப்துல் ரஹ்மான காணுமே, அப்துல்லாவை காணுமே, இப்படின்னு மறுமை நாள்ல அல்லாஹ் கிட்ட போய் கேட்பாங்க, யா அல்லாஹ் யுஸல்லூன மானா, எங்களோடு தொழுதார்கள், வ யஸூமூன மானா, எங்களோடு நோன்பு நோற்றார்கள், எங்களோடு ஜிஹாது புரிந்தார்கள், எங்களோடு ஹஜ் செய்தார்கள், எங்களோடு நன்மைகளை ஈடுபட்டார்கள், ஆனால் அவர்கள் எங்களோடு சொர்க்கத்தில் இல்லை, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ் பதில் அளிக்கிறான், நன்மையில உங்களோடு நின்னாங்கல்ல, அவங்க சில தீமைகளையும் செய்திருக்கிறார்கள், எங்க போயிட்டாங்க? இப்போ தீமையின் காரணமாக அவர்களுக்கு நான் நரகத்தை கொடுத்துட்டேங்கிறான். இந்த மக்கள் விடாப்படி அல்லாட்ட நிக்கிறாங்க, அல்லாஹ் அந்த மக்கள் எப்படியா சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சொர்க்கத்துல சேர்த்து விட மாட்டாயா அப்படின்னா அல்லாட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் இந்த சுவனவாசிகளுடைய பரிந்துரையை, அந்த கோரிக்கையை பரிந்துரையாக ஆக்கி ஏற்றுக்கொண்டு நீங்களே நரகம் போங்கிறான். நீங்க எங்க போங்க? நரகம் போங்க. ஆளை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு ஆளை கூட்டுவாங்க அங்க இருந்து. உங்களோடு தொழுத, உங்களோடு நோன்பு நோற்ற, உங்களோடு மார்க்க பணியில் ஈடுபட்ட, நன்மைகளில உடனியில நின்ற அந்த மக்களை எல்லாம் கொஞ்சம் அழைச்சிட்டு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி ஆட்கணிக்கிறாங்க. அவர்களை எல்லாம் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் இந்த சொர்க்கத்தில் இருந்த இந்த மக்கள் சொர்க்கத்தில் இருந்து வெளியேறி நரகத்திற்கு சென்று தங்களோடு அமல் புரிந்த நன்மைகளிலே ஈடுபட்ட மக்களை எந்த விதமான குரோத எண்ணம் இல்லாமல் கூட்டு வருவாங்க. சொர்க்கம் போறதுக்கு முன்னாடி நீ கூட்டுவான்னா நம்ம இவன்லாம் எனக்கு விரோதி, இவனெல்லாம் கூப்பிட மாட்டேன்னு கூட நம்ம நினைக்கலாம். அல்லாஹ் போன உடனே முதல்ல கலட்டி எடுக்கிறத எதை? உள்ளத்திலிருந்து குரோதத்தை எடுத்துருவேங்கிறான்ல. குரோதம் என்னமே இருக்காது. எவ்வளவு பேர் வாய்ப்பு இருக்குதோ, யாரெல்லாம் தெரியுதோ அத்தனை பேரை அள்ளி எடுத்து போட்டு கொண்டு வந்துருவாங்க. சொர்க்கத்தில் இருந்து வெளியேறி நரகத்திற்குள் நுழைந்து நரகவாசிகளில் தங்களோடு உலகத்தில் பயணித்த மக்களை அடையாளம் கண்டு அந்த மக்களை எல்லாம் பிரித்தெடுத்து சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இது எப்ப கிடைக்கும் தெரியுமா? நான் உண்டு என் குடும்பம் உண்டுன்னா கிடைக்காது. நான் உண்டு என் குடும்பம் உண்டுங்க, எனக்கு எமன் எக்கேடு கட்ட எனக்கு என்ன? ஊர்ல மது கலாச்சாரம் அதிகமாகும், அல்லது விபச்சார கலாச்சாரம் அதிகமாகும், எல்லா விதமான சீரழிவு நடக்கும். நம்ம கூடயே ஒருத்தர் வேலை பார்ப்பான், நம்ம கம்பெனிலே இருப்பான், நம்ம பிளாட்லயே தங்கி இருப்பான், ஆனா எல்லா விதமான தீமையில ஈடுபடுவான். நான் நல்லா இருக்கிறோம்ல, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நான் வாழ்றோம்ல அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை நாம நாளை மறுமையால் நரகம் போனோம்னு வைங்க, நம்மை காப்பாற்றுவதற்கோ கரம் கொடுப்பதற்கோ தூக்கி விடுவதற்கோ சொர்க்கத்திலிருந்து ஒரு நாதி வராது. நீங்க நம்ம தான் நன்மையில ஈடுபடல இல்ல, எந்த நன்மையில நாம சேர்ந்து இருந்தோம், மறுமை நாளில் நமக்காக வேண்டி கரம் கொடுப்பதற்கு சில கரங்கள் சொர்க்கத்திலிருந்து வரும் என்று எதிர்பார்ப்பதற்கு ஒண்ணு கிடையாது.
இந்த துன்யாவிட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஏற்பாடு என்ன தெரியுமா? இந்த கூட்டமைப்பு தான். நீங்க என்ன ஜமாத்து பேர்னாலும் வச்சுக்கோங்க, என்ன கலர்லனாலும் கொடி வச்சுக்கோங்க, நன்மை ஏவுவீர்களா தீமையை தடுப்பீர்களா? இதான் கேள்வி. அல்லாஹ் சொல்றான், வல் தக்கும் மின்கும் உம்மத்தி யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில் ஒரு சாரார் இருக்கட்டும்ங்கறான். அவனுக்கு பேர் தௌஹீத் ஜமாத்தோ சலஃபோ அல்லது அவனுக்கு பேர் சுன்னத் ஜமாத்தோ தப்லீக் ஜமாத்தோ என்னமோ ஒரு பேர் வச்சுக்க. உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், மக்களை நன்மை நோக்கி அலையுங்கள். எதுவெல்லாம் நன்மையோ, எதை செய்வதெல்லாம் மக்களுக்கு இலகுவானது, இம்மையில் மறுமையில் எல்லாம் அவர்களுக்கு வெற்றியை தருமோ அதையெல்லாம் சொல்லி அவர்களை அலையுங்கள். நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். இந்த கூட்டமைப்போடு சேர்ந்து நில்லுங்க. ஒருத்தர் சகஜமாக மக்கள்கிட்ட பேசுவார், அறிவார்ந்த கருத்துக்களை எல்லாம் முன்னெடுத்து வைப்பார். ஒருத்தரால் அது முடியாது. அவரால் என்ன செய்ய முடியும்? அவரால் கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியும். இங்க 10 பேரை கூப்பிடுறதுல 50 பேரை கூப்பிட என்னால முடியும். அவரால் அது மட்டும் தான் முடியும். 50 பேரை அவர் கூட்டு வருவார், 50 பேர்ட்ட பேசுறது இன்னொருத்தருடைய வேலை. இப்படி நீங்கள் கூட்டமைப்பாக ஈடுபட்டால் அங்க அத்தனை பேருக்குமே ஒரே கூலிதான். இல்ல பேசினவர் அவர் பெரிய ஆளு, அவருக்கு தான் 500 மார்க்கு, உங்களுக்கு எல்லாம் 50 மார்க். இந்த வேலையே கிடையாது. கூட்டமைப்பாக நீங்கள் செயல்பட்டால் கூலியும் பெருசு, எல்லாருக்கும் ஈக்குவலான கூலி, எல்லோருக்குமான ஒரு பொதுவான அமைப்பாகத்தான் அல்லாஹ் இந்த கூலியை வழங்குகிறான். ஜமாத்து தொழுகை நடைபெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்து தொழுகை குறித்து நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 25 மடங்கு அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது, 27 மடங்கு அப்படின்னு இன்னொரு ஹதீஸ் வருது. இவ்வளவு சிறப்புகள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இல்ல ஆலிமாக இருக்கிறவங்களுக்கு தான் 27, நீங்கள்லாம் சாமானியர்கள், உங்களுக்கு 2 மடங்கு தான் அப்படின்னு நல்லா சொன்னா கிடையாது. நீங்க ஆலிமோ ஆலிம் இல்லையோ ஹாஃபிலோ இல்லையோ, அல்லது நீங்கள் தொழுகையில முதல் சஃப்ல வந்தீங்களோ 10வது சஃப்ல இருந்தீங்களோ, ஜமாத்துல சேர்ந்தீங்களா இல்லையா, ஜமாத்தா தொழுதீங்களா இல்லையா, இமாம் ஒரு மிஸ்டேக் விடுவார், ருக்கு போற இடத்துல ருக்கு போகாம சுஜூதுக்கு போவார், முதல் சஃப்ல உள்ளவர் தஸ்பீக சொல்லுவார், சுப்ஹானல்லாஹ். நீங்க அந்த கவனமே உங்களுக்கு இல்ல, நீங்க வேற ஏதோ ஒரு கவனத்துல இருந்தீங்க. கூலியில எல்லாருக்கும் ஒண்ணுதான். காரணம், நீங்க ஜமாத்துல இருக்கிறீங்க, கூட்டமைப்பாக இந்த நன்மையில ஈடுபடுறீங்க. யாரெல்லாம் கூட்டமைப்போடு ஒரு நன்மையில ஈடுபடுகிறாரோ அவர்களில் குறைந்த காரியத்தில் செய்தவர்களுக்கும் சரி, அதிக காரியத்தை செய்தவர்களுக்கும் சரி, கூலி ஒன்றுதான். அப்ப ஏன் அவன் அதிகம் செய்யணும்? அவனுக்கு அந்தஸ்து கூடும். அதை நம்ம பெற முடியாது. அந்தஸ்து என்ன பண்ண முடியாது? உதாரணத்திற்கு ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜிஹாதில ஈடுபட்டு கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹ் நமக்கு ஷஹீத வேற என்னெல்லாம் சொன்னாங்க? வயிற்றுப்போக்கில மௌத்தானாலும் ஷஹீதுன்னாங்க, நீரில் மூழ்கி மௌத்தானாலும் ஷஹீது, இடிபாடுகள்ல சிக்கி மௌத்தானாலும் அவர் யாரு? ஷஹீது. ஹம்சா அடைஞ்ச ஷஹீத் அடைய முடியும்? கூலி ஒன்னா இருக்கும், அந்தஸ்து வேற. சாதுபின் மாதரத்திலாம் நாங்க அடைஞ்ச அந்த அந்தஸ்து அடைய முடியும்? கூலிதான் ஒண்ணு, அந்தஸ்து வேற. யார் அதிகமாக போராடுகிறார்களோ அவர்களின் அந்தஸ்து உயரும். ஆனால் கூட்டமைப்போடு நீங்கள் செயல்பட்டால் எல்லோருக்கும் சமமான கூலி. என்னால் இயன்றதைத்தான் நான் செய்யறேன். அந்த அடிப்படையில என்றைக்குமே நன்மையில் ஒரு கரம் கோர்த்து ஈடுபடக்கூடியவர்களாக நாம இருக்கணும். ஒரு சாரார் நன்மை செய்யட்டும், நாம வேடிக்கை பார்ப்போம் அல்லது விலகிச் செல்வோம் என்றால் சொர்க்கத்தையும் வேடிக்கை பார்க்கிற இடத்துலதான் நிக்க முடியுமே தவிர, அல்லது விலகிச் செல்லுகிற இடத்தில் நிற்க முடியுமே தவிர, உள்ளே நுழைந்து வாழுகிற இடத்தில் நம்மால் இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு சொர்க்கங்கிறத பத்தி அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுறான். சூரா தௌபாவினுடைய 71, 2, 3 அந்த வசனங்கள்ல அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வரோம். யாருக்கு சொர்க்கம்? இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு பெண்களுக்கு சொர்க்கம். அதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். இவர்கள் நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். வ யுகீமூன ஸலா வ யூத்தூன ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், சக்காத்தை கொடுப்பார்கள். இவர்கள் தான் நல்லோர்கள், இவர்களுக்குத்தான் சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் என்றைக்குமே நன்மையில் ஒரு கூட்டமைப்போடு செயல்பட வேண்டும். என்கிட்ட இருக்கிற தப்பு மற்றவன்ட்ட இருக்காது. அவன் என்னை சொல்லுவான், என்னை கண்டிப்பான், என்னை திருத்துவான், திருத்தும் வரை என்னோடு நிற்பான், நான் திருத்துவேன். என்னிடத்தில் இல்லாத ஒரு தவறு என் கூட இருக்கிற இன்னொருத்தன் இருக்கும், நான் அவனுக்கு சொல்லுவேன். இங்கு நன்மைகளை அதிகப்படுத்துவதற்குத்தான் கூட்டமைப்பு, தீமைகளை குறைத்துக் கொள்வதற்குத்தான் கூட்டமைப்பு. நான் இந்த கூட்டமைப்புல சேர்ந்தேன், சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தா விட்டுட்டேன், அப்ப அல்ஹம்துலில்லாஹ். இந்த கூட்டமைப்புல நான் சேர்ந்தேன், நன்மைகள்ல ஈடுபட்டேன், எவ்வளவோ மார்க்க செய்திகளை படிச்சேன், நிறைய தொழுதேன், நிறைய நோன்பு வச்சேன், நிறைய நன்மையில ஈடுபட்டேன், செய்த தீமைகள் எல்லாம் விட்டேன், உறவுகளோடெல்லாம் முறித்து வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இவங்களோடு சேர்ந்து மார்க்க பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பித்திருந்து உறவுகளோடு இணைந்து வாழ ஆரம்பித்தேன். நிறைய தான தர்மங்களை செஞ்சதுக்கு நான் கஞ்சனா இருந்தேன்.
இப்ப தர்மங்களை செய்கிற இடத்துல வந்துட்டேன் அப்படின்னா இந்த கூட்டமைப்பு உங்களை இம்மையை கடந்து மறுமையில் சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல இருக்கும். இவங்களோட சேர்ந்தேன், லைலத்துல் கதர்ல இரவுல கூட என்னால் அமல் செய்ய முடியல, இவங்களோட சேர்ந்தேன், கதை பேசுவதும் வெட்டியாக ஊர் சுற்றுவதை தாண்டி எதுவுமே நடக்கல அப்படின்னா இது உங்களை மறுமை நாளில் நரகம் தள்ளுகிற அமைப்பில் உண்டான கூட்டமைப்பாக இருக்கும். தாவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள், தீமையிலும் வரம்பு மீறுவதிலும் யாரும் யாருக்கும் என்ன செய்யாதீங்க, உதவி செய்து கொள்ளாதீர்கள். அவன் அப்படியே கைவிட்டுருங்க. இந்த விஷயத்துல மட்டும், எல்லா நேரத்திலும் கிடையாது. அவன் காஃபிராகவே இருக்கலாம், தீமையில கைவிட்டுருங்க. கண்டிப்பதோடு வேலை முடிஞ்சிச்சு. கண்டிச்சேன், சொன்னேன், திருத்தினேன், அவன் தீமை செய்யணும், நான் கைவிட்டுட்டேன். ஆனால் மற்ற நேரத்தில் அவனுக்கும் மார்க்கத்தை சொல்லும் நேரத்தில் அவனுடைய கரத்தை பற்றி பிடிக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். தவறான கூட்டமைப்போடு சேர்ந்து தவறான கூட்டங்களோடு குழுக்களோடு இணைந்து உங்கள் மறுமையினுடைய லாபத்தை நீங்கள் நாசப்படுத்தி விடக் கூடாது என்பதோடு, நன்மையை செய்கிற மக்கள் அவர்கள் எந்த மொழிக்காரர்களோ எந்த நாட்டுக்காரர்களோ எந்த பகுதியை சார்ந்தவர்களோ நன்மையில் இவர்கள் ஈடுபடுவார்களே ஆனால் அவர்களோடு பக்கபலமாக ஒத்துழைப்பு செய்கிற இடத்தில், துணை நிற்கிற இடத்தில் நானும் இருப்பேன் என்கிற மனநிலையில் அவர்களோடு சேர்ந்து நாம் பணியாற்றக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நுபுவத்தை அடைவதற்கு முன்னாலே ஹிஸ்புல் முத்தய்யிபீன் என்று சொல்லப்படுகிற சமூகம் சார்ந்த நலப்பணிகள் செய்கிற ஒரு கூட்டமைப்போடு நபிகளார் இணைந்தார்கள். ரசூலா வேற எப்பவுமே சேரல. ஹிரா குகை தான் வாழ்க்கைன்னு ஒதுங்கினாங்க, வியாபாரம் தான் வாழ்க்கைன்னு ஒதுங்கினாங்க. வியாபாரத்தையும் விட்டு ஹிரா குகையும் விட்டு ரசூல்லா மக்களோடு இணைந்து நின்ற ஒரே இடம் அந்த ஹிஸ்புல் முத்தய்யிபீன், மக்களோடு பணி செய்வதற்கான நேரம். அதை தவிர்த்து ரசூலா நீங்க மக்களோட பார்க்க முடியாது. எங்கெல்லாம் நன்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் இணைந்து கொள்ளுங்கள், காந்தத்தை போன்று. எங்கெல்லாம் தீமைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு அசிங்கத்தை போன்று நினைத்து ஒதுங்கி விலகி இருக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.